இதில் வந்துட்டு உப்பு, மஞ்சாத்தூள், தனி மிளகாத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பிணைஞ்சி வச்சுருக்கேன். இது வந்து பொரிச்சிக்கணும், ஒன்றும் லேசாக பொரிச்சிக்கணும். கோழி பொரிச்சு வச்சுட்டு சட்டி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கோழியை வந்து போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஆய மாதம் மேரா செய்கிறோம். அதனால் கோழியை வந்து ரொம்ப வேக வைக்கக்கூடாது. லேசாக வேக வச்சா போதும். ரொம்ப வேக வச்சுனா நல்லா இருக்காது. நம்மெல்லாம் பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ இது பொரிச்சு வச்சுட்டு இப்போ ஆய மாதம் மேராக்கு பாருங்கள், தக்காளி 1, வெங்காயம், செராய் 1, இது ஒரு 10 மிளகா இருக்கும், காஞ்ச மிளகா ஊற வச்சு வச்சுருக்கோம். இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம அங்கே சட்டி வச்சாச்சு. இப்போ இது வந்து கோழி பொரிச்ச எண்ணெய், இதையே நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். டவுன் பண்ணுறது போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு லேசாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அந்த கோழிலையும் நம்ம போட்டுருக்கோம் இஞ்சி பூண்டு. அதில் கொஞ்சம் பரவா போட்டுக்கலாம். முதல்ல அரைச்சி வச்சுது வெங்காயம், காஞ்ச மிளகா, ரைஸ்லாம், தக்காளி எல்லாம் அரைச்சிது. இப்போ இதை ஊற்றிக்கலாம். பயங்கரமாக சத்தம் வருது, வாசனை தூக்குது. அதான் ஏன்னா சிராய் போட்டிருக்கோம்ல, வாசனை போட்ட உடனே வாசம் வருது. கொதிக்கட்டும். நல்லா எண்ணெயில் வேகணும் மசாலா. எண்ணெயில் நல்லா வதங்கி வருது. இப்போ நம்ம கொஞ்சம் சாஸ் சீரம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒய்ஸ்டர் சாஸுங்க, ஒய்ஸ்டர் சாஸ் கொஞ்சம் போதும். கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல வாசனம், நல்ல ஒரு கலரு, அருமையாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சேர்த்தோம், ஆனால் அது வீடியோ எடுக்க மறந்தாச்சு. கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா கோழி வந்து நம்ம கொஞ்சம் தான் வேக வச்சுருக்கோம். இதில் நம்ம கொஞ்சம் வேக வைக்கணும். அப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு வேக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். பாருங்க உப்பு. கோழி போட்டுடலாமாம்மா? கொதி வரணுமா? கொதி எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்க நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம கோழி சேர்த்துக்கலாம். இந்த கோழி கொஞ்சம் வேக விடணும். நம்ம லேசாக தான் வேக வச்சோம். அப்புறம் உப்புலாம் வேகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த வேக வச்சுக்கலாம். நல்லா சுண்டி வட்டம்
அப்போ தான் நல்லா கோழி வேகும். அதனால தான் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றணும், ஏன்னா கோழி வேக சரியாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி டொமேட்டோ ரைஸ் ரெசிபி போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ரைஸோட இந்த ஆயம் மசாலா வச்சு சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நாசி டொமேட்டோ, அதுக்கப்புறம் இந்த ஆயம் மசாலா. கோழி நல்லா வெந்துடுச்சு, ஆயம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய ஒரு சிம்பிளான ஒரு சமையல் இந்த ஆயம் மசாலா நல்லபடியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம நாட்டு உணவு யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு பிரம்மாண்டமான ஒரு ரெசிபியோட நம்ம சேனலில் வீடியோ வருங்க. பாய் மக்களே. பாய்.